இன்னைக்கு ஆடி 18 கஸ்டமர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆற்றுக்கு தாங்க வந்திருக்காங்க. நம்ம இப்போ எந்த ஆற்றுக்கு வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்துடலாம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 12 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து நம்ம கேப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டாக்ஸி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக்ஸி. நீங்கள் வந்து புக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் புக் பண்ணலாம். நாமக்கல்லேருந்து லோக்கல், அவுட் ஸ்டேஷன், டே ரெண்டல், டே பேக்கேஜ், ஸ்கூல் ட்ரிப், ரெகுலர் ட்ரிப் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நாமக்கல்லேருந்து புக் பண்ணலாங்க. அப்படி புக் பண்ணுறக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்லேயுமே உங்களுக்கு தெரியும் 8303 8302 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான டைமுக்கு புக் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்குறீங்க, பட் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம இன்ஸ்டாலையுமே அவைலபிளாக இருக்கோங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலையுமே ஸ்டார்ட்ஸ் எல்லாமே நிறையா வருங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கன் தட்டிக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எவரி குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூட்டிக்கு கிளம்பியாச்சுங்க. அதே மாதிரி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வந்து நம்ம வீட்லேயே வந்து பறித்து நம்ம முருகருக்கு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனில் இருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:43 ஆகுதுங்க. கஸ்டமர் வந்து 6:30க்கு வந்து வண்டி வந்து கேப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து ரீச் ஆன இடம் வந்து பார்த்திங்கன்னா 6:40 ரீச் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:43க்கு தாங்க வந்து கஸ்டமர் லொக்கேஷன் வந்து ரீச் ஆனோம். இப்போ கஸ்டமர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. கஸ்டமர் இருந்தால் ரெடி ஆகிட்டு இருக்கேன், வந்துடுறேன் ஒரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கே போக போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஆடி 18ங்க. இன்றைக்கி ஆடி 18 அப்படின்னாவே எல்லாத்துமே வந்து ஆற்றுக்கு தான் போவாங்க. நம்ம என்ன ஆற்றுக்கு, எந்த காவேரி ஆற்றுக்கு போக போகிறோம் அப்படின்னா முசிறி வரைக்கும் போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. முசிறிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் துறையூர் எல்லாம் போயிட்டு நம்ம குலதெய்வ கோயிலெலாம் போய் சாமி கும்பிட்டு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அதனால கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் பேக்கேஜ் தான் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் வந்து வந்துட்டாங்க. வந்து இப்போ தான் பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வந்து விலாக் போக கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முசிறி பார்த்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா சேல் ரோடு வந்துட்டுருக்கோங்க. சேல் ரோட்டில் தான் வந்துட்டுருக்கோம். கஸ்டமர் வந்து கொஞ்சம் பூ பழம்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறேங்க்கா அப்படின்னு மாதிரி நம்மளும் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லிட்டோங்க. திங்ஸ் வாங்கினால நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா முசிறி தாங்க போகிறோம். முசிறி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுக்கு தாங்க போகிறோம். முசிறியில் காவேரி ஆற்றுக்கு தான் போகிறோம். அங்கே போய்ட்டு குளிச்சுட்டு அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வரத்துக்கு தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வந்து ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுதா, இல்லை வந்து கரெக்டாக நார்மலாக போதா, எத்தனை மணிக்கு நம்ம ரிட்டன் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:00 ஆயிடுச்சுங்க. 6:57 ஆயிடுச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து வாங்கினா போகிற வழியில் வாங்கிக்கலாம், தொட்டியும் அந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லிட்டாங்க. நீங்கள் போயிருங்க தம்பி அப்படின்ட்டாங்க. நம்மளும் சரிங்கக்கா அப்படின்ட்டோம். நம்மளும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரோடு, ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி ரோட்டில் நேராக போக போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முசிறி காவேரி ஆற்றுல கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போயிருக்காங்க. நம்ம கஸ்டமரை இறக்கி விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 8:00 தாங்க ஆகுது. இப்போ தாங்க கூட்டம் ஆற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வர ஆரம்பிக்குது. நம்ம ஆனால் ஓரளவுக்கு வந்து சேஃபான பார்க்கிங்கில் தாங்க அப்படியே நிப்பாட்டியிருக்கோம். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம ரிட்டன் கஸ்டமர் வரப்போ வண்டி வெளியில் எடுக்க முடியுமான்னு தெரில. இப்போயே முன்னாடி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து 2 வீலர் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம எந்தளவுக்கு எடுக்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இப்போ வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, ஆனால் கூட்டம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:03 ஆயிடுச்சுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு பின்னாடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பாலத்துக்கிட்டே அந்த முசிறி இந்த ஆற்றுக்கு போகிற பாலத்துலேயே வந்து போட்டிருக்கோம். இப்போ வண்டி வந்து போக்குவரத்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீட்டாக படுத்து தூங்கிட்டோங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 11:00 ஆகுதுங்க. 11:00 வந்து இப்போ வந்து பாருங்கள், கஸ்டமர் வந்து பாருங்கள் சைடில் வந்து இப்போ எழுப்புவாங்க. உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் கேமராவில் அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபுட்டேஜ் வரலைங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கஸ்டமர் ஆற்றுலேருந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துறையூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம இப்போ எங்கேருந்து வந்தோம்னா முசிறி காவேரி ஆற்றுலேருந்து நம்ம துறையூர் வந்தாங்க. ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. நான் வர வழியில் பழம், தேங்காய் பழம்லாம் கோயிலுக்கு வந்து வாங்கிட்டு வரணுன்ட்டு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:00 ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி கால் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்னா, ஹோட்டலில் சாப்பிட போகிறது இல்லைங்க. கோயிலோட சாப்பாடு தாங்க சாப்பிட போகிறோம். கோயிலில் அன்னதான சாப்பாடு தாங்க நம்ம வந்து சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சாப்பிட்டு வந்து விலாக் வந்து முடிஞ்சளவுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் நான் வீடியோவில் வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:00 ஆச்சுங்க. நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்க கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கு தாங்க வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. கோயிலில் ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலைங்க. நம்மளோட கஸ்டமர் இன்னும் வரல. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிடச்சிச்சிங்க. ஏதோ ஒரு புண்ணியத்தில் வந்து நிழல் கிடச்சிச்சு. மீதி வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெயிலில் தாங்க ஃபுல்லாக நிற்கிது. வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான வெயில் கொளுத்துதுங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கும் வெயில் இருக்குங்க. இருந்தாலுமே அந்த வெயில் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக 4:00 ஆயிடுச்சுங்க. நம்ம அவ்வளோதாங்க கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்மளோட பேக்கேஜ் வந்து முடியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 hours தாங்க இருக்குது. மேபி இன்னொரு 1 or 2 hourல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டோங்க. இப்போ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா போட்டில் வந்து கொஞ்சம் லக்கேஜெலாம் வச்சுட்டு போயிட்டாங்க. 5 to 10 minutesல வந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாமக்கல் போயிட்டு நான் வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 5:27 ஆகுது. கஸ்டமர் வந்தாங்கன்னா 5:30க்கு நம்ம 5:30 அந்த ரேஞ்ச் 5:30, 5:35 நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு அவ்வளோதாங்க கம்ப்ளீட் ஆச்சுங்க. நம்மளுக்கு இப்போ டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா 75% வந்து டியூட்டி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் நாமக்கல் போயிட்டு விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் துறையூர்லேருந்து புறப்பட்டு நம்ம எறும்புட்டியில் தாங்க பஜ்ஜி சாப்பிட்டுட்ருக்கோம். 2 பஜ்ஜி மட்டும் போதும். டீ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டீ வேணாங்க சாப்பிட்றதில்ல அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 17 கிலோமீட்டரில் நம்மளுக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிடும். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து நாமக்கல்ல சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ட்ராப் பண்ணிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து சேஃபாக வந்து ட்ராப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். இப்போ 12 hours பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 11 hours பேக்கேஜாக வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6:36 ஆகுது. கஸ்டமரை வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோங்க. இப்போ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு கேட்டோம். நம்மளுக்கு அடுத்த ஒரு புக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு விலாகாக நான் கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டியூட்டி நம்மளுக்கு எங்கே வந்து பிக்கப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பரமத்தி ரோட்டில் தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. நம்ம சேல் ரோட்டில் கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு இப்போ பரமத்தி ரோடு வந்துட்டோம். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா டே ஆஃப் டுமாரோ வந்து உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.